ஓம் கம் கணபதயே நமः. விநாயகா விக்னேஸ்வரா. குளோபல் ஹிந்துவிசம் வெபினார் கானாபத்தியத்துடைய அ குளோ அ கூகுள் மீட்க்கு வெபினாருக்கு உங்களை அனைவரையும் அ வரவேற்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, மீண்டும் நமது சுதா முனியாண்டி அவர்களுடைய ஸ்லாட் தான். ஸோ நேரம் தாழ்த்தாமல் நம்ப ஸ்லாட்ல போலாம். கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்தஜம்பூ பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். மௌனம். எதுவும் பேசாம, எதுவும் சிந்திக்காம, அமைதியா, மௌனமா இருங்க. அடுத்து தியானம். உங்க இஷ்ட தெய்வத்த உருவ மத்தியில வச்சு ஃபோக்கஸ் பண்ணுங்க. தியானம் 1 நிமிஷம். அடுத்து பிரணவம். 3 முறை ஓம் சொல்லப் போறோம். ஸோ அத நல்லா நான் சொல்றேன். எல்லாரும் அவங்கவங்க இடத்துலருந்து சொல்லி ஓ ஓ ஓ அடுத்து குரு பரம்பரை ஸ்தோத்திரம். सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यमध्यं पर्यन्तां வந்தே குரு பரம்பராம். ஓம் ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். கணேஷ காயத்ரி மந்திரம். இன்றைக்கான ஸ்லோகம் பார்ப்போம். மூஷிக வாகன மோதகஹஸ்த சாமரகர்ண விலம்பித சூத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. இன்றைய வாசகம் பார்த்தீங்க அப்படின்னா, ஔவையார் சொன்ன மொழியிலிருந்து வந்தது. "ஆலயம் தொழுவது சாலவும் நன்று." அதாவது கோயிலுக்கு போறது ரொம்ப நல்லது அப்படின்னு. இன்னைக்கு நேரம் தாழ்த்தாமல் நமது சுதா முனியாண்டி அவர்களை
இன்றைய தலைப்புக்கு வருவோம். விநாயகரின் திருத்தலங்கள், அதாவது கணேசரை சார்ந்த ஆலயங்கள பத்தி தெரிஞ்சுக்க போறோம். நமஸ்காரம் சுதாமணியாண்டி அவர்களே. தொடரலாம். ஹரி ஓம் ஸ்ரீ கணேஷாய நம. நன்றி கிருபாஜி. ஆதியே அரசே போற்றி, அருந்தவ தருளே போற்றி, ஜோதியே சுடரே போற்றி, துலங்கும் மெய்ப்பொருளே போற்றி, நீதியே நிமலா போற்றி, நினதருள் தந்தாய் போற்றி, தீதில்லா சித்திரமுத்தே நின் திருவடிவு போற்றி போற்றி. வேதத்தின் வித்தாய் விண்ணவர்க்கு தெய்வமாய், தீதற்ற நெஞ்சில் திருவிளக்காய், மாதவத்தின் அருளாய் ஒளிருகின்ற ஐயன் விநாயகனை புருவ நடுநிறுத்தி போற்றி. ஓம் ஸ்ரீ கணேஷாய நம. ஹரி ஓம். அனைவருக்கும் வணக்கம். குறைவற்ற நிறைவாகிய விநாயக பெருமானின் திருவருளாய் நம்ம தொடர்ந்து கானாபத்தியம் இது சத்தியம் எதுவும் சாத்தியம் அப்படின்ற வெபினார்ல இணைந்திருக்கோம். அந்த வகையில இன்றைக்கு விநாயகருடைய திருத்தலங்கள் சார்ந்த விஷயங்களை நாம சிந்திக்க இருக்கோம். சரி, சென்ற வாரம் விநாயகரை வழிபட்டால் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்திருந்தோம். அறம், பொருள், இன்பம், வீடு இந்த 4யுமே விநாயகர் நமக்கு தருகின்றார் அப்படின்ற விஷயத்துல நமக்கு ஒரு தெளிவு கிடைத்திருந்தது. ஆக இத வேற யாரும் வேற மாதிரி சொல்லியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா, சென்ற வாரம் நாம இந்த பாடலை பார்த்திருந்தோம். இன்றைய ஸ்லோகம் அந்த பகுதியில வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. இதுல ஔவையார் நமக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, வாக்குண்டாம் அப்படின்னா சிறந்த பேச்சு வன்மை கிடைக்குமா, நல்ல மனமுண்டா அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது உயர்ந்த சிறந்த குறைவற்று தெளிந்த மனம் கிடைக்கும் அப்படின்னு ஔவை சொல்றாங்க. தொடர்ந்து மாமலரால் நோக்குண்டாம் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது செந்தாமரை பூவில வாசம் செய்யக்கூடிய லக்ஷ்மியின் திருவருள் கிடைக்கும், அருட்பார்வை கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதோட தொடர்ந்து மேனி நுடங்காது அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது உடல் எந்த ஒரு பிணியாலும் வாட்டம் அடையாது, அவதிப்படாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த 4ம் எப்படி கிடைக்குது அப்படின்னு பார்க்கின்ற பொழுது தொடர்ந்து சொல்றாங்க, பூ கொண்டு, அதாவது மலரால துப்பார் திருமேனி. இந்த துப்பார் திருமேனிய நம்ம பிரிக்கின்ற பொழுது துப்பு ஆர் திருமேனி. துப்பு அப்படின்னா அது பவளம் அப்படின்ற பொருளை குறிக்கின்றது. ஆக பவளம் போன்ற பவளம் போன்ற சிவந்த உடல் இது யாருக்கு இருக்கு அப்படின்ற எண்ணத்தோட தொடர்ந்து படிக்கின்ற பொழுது தும்பிக்கையான், தும்பிக்கையை உடைய அப்படின்னு பார்க்கின்ற பொழுது விநாயகர் அப்படின்னு நம்ம பொருள் எடுத்துக்கொள்கிறோம். தப்பாமற் சார்வார் தமக்கு, தும்பிக்கையான் பாதம் தப்பாமற் சார்வார் தமக்கு. அந்த தும்பிக்கை உடைய விநாயகர் பெருமானுடைய அந்த பாதங்களை, திருவடியை தினமும் தவறாமல் வணங்குபவருக்கு மேல குறிப்பிட்ட அந்த 4ம் கிடைக்கும். வாக்கு வன்மை, நல்ல மனம், லக்ஷ்மி கடாட்சம், உடல் நலம் இந்த 4மே விநாயகரை தினமும் தொழுகின்றவர்களுக்கு, மலர் கொண்டு தொழுகின்றவர்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் அப்படின்னு ஔவையார் சொல்றாங்க. ஆக விநாயகரை நம்ம வழிபடுகின்ற பொழுது நமக்கு பரவலாக பொதுப்படையாக நமக்கு தெரிகின்ற விஷயம், வழிபாடு அப்படின்னு பார்க்கின்ற பொழுது ஒன்று இல்ல வழிபாடு, மற்றொன்று ஆலய வழிபாடு. ஆக இல்ல வழிபாட நம்ம 3வது வாரத்துல பார்த்திருந்தோம். இன்றைக்கு நம்ம விநாயகருடைய திருத்தலங்களை பார்க்க இருக்கிறோம். ஆகையால் இந்த சிந்தனையோட நம்ம தொடர்ந்து பயணிக்கலாம். ஆலயம் தொழுவது சாலமும் நன்றிதான் முதல்ல பார்த்திருந்தோம். ஆக ஆலய வழிபாடு நமக்கு அவசியமா அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, ஆலயமும் நமக்கு ஏதோ ஒரு தத்துவத்தை மறைமுகமாக சொல்லுகின்றது.
எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஆலய அமைப்பானது நம்மளுடைய உடலின் அமைப்புக்கு ஒத்ததாகவே இருக்குது. இததான் க்ஷேத்திரம், சரீர பிரஸ்தாரம் அப்படின்னு சொல்றாங்க. உடல்ல உள்ள தத்துவங்கள விளக்குறது ஆலயம் அப்படின்னு பார்க்கலாம். இது எப்படி அப்படின்னா, திருமூலர் சொல்றாரு, "மனிதன் நடமாடும் கோவில்" அப்படின்னு. இந்த மனிதன் மேற்கே தலைய வச்சுட்டு, கிழக்கே கால நீட்டி மல்லாந்து படுத்திருந்தா, அது ஆலயத்துல கருவறையில இருந்து கோபுரம் வரைக்கும் உள்ள அமைப்புகள் இருக்குமாம். ஆக அது எப்படி இருக்கு அப்படின்னா, முகமானது கருவறையாகவும், கழுத்து பகுதியாகப்பட்டது அர்த்த மண்டபமாகவும், நெஞ்சு பகுதி மகா மண்டபமாகவும், தொப்புள் பகுதி பலிபீடமாகவும், முதுகு தண்டு கொடிமரமாகவும், பாதங்கள் கோபுரமாகவும் பார்க்கப்படுகின்றது. ஆக விநாயகர் மூலாதாரத்துல இருக்கின்றார் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, நாம இன்றைக்கு இதை மட்டுமே கவனம் செலுத்த போறோம். ஆக கொடிமரம் நமக்கு சொல்லக்கூடிய தத்துவம் என்ன? ஏன் அத மூலாதார சக்கரத்துக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, இந்த கொடிமரத்துல பிரம்மா, விஷ்ணு, சிவன் மூவருமே இணைந்திருக்கிறதாக கொடிமரம் நமக்கு சொல்லுகின்றது. அதுவாகவே கருதவும் படுகின்றது. அடிப்பாகம் பிரம்மாவாகவும், இடைப்பாகம் விஷ்ணுவாகவும், மேல் பாகம் சிவனாகவும் கருதப்படுகின்றது. இது பொதுவாக ராஜகோபுரத்தை விட அதிக உயரமா இருக்காது. கருவறையில இருக்கக்கூடிய விமானத்துக்கு நிகரான உயரத்துல தான் இருக்கும். இது எவ்வளவு தூரம் இருக்கணும், எவ்வளவு உயரம் இருக்கணும் அப்படின்னு எல்லாமே சில விதிகள் இருக்கு. இந்த கருவறையில இருக்கக்கூடிய சக்தி, அது எல்லாமே கொடிமரத்துக்கிட்ட வந்து அந்த கொடிமரத்து மேல ஏறி, அது காண்பிக்கக்கூடிய அந்த 3 கோடுகள் வழியாக மீண்டும் அந்த விமான கலசத்திலே போய் திரும்பியும் அந்த கருவறைக்கு சக்தியாக இறங்கிரும். இதனால தான் இந்த ஆலயத்துல அந்த சக்தியினுடைய சுழற்சி நிகழ்கின்றது. சரி. நம்ம பொதுவாக கவனிச்சிருந்தோம் அப்படின்னா, பல ஆலயங்கள்ல கொடிமரத்துக்கு கீழ விநாயகர வைத்திருப்பாங்க. கொடிமரமானது மூலாதார சக்கரத்தை குறிக்கின்றது அப்படின்னு சொல்றதுக்காகவும், நம்ம விநாயகர முதல்ல வணங்கிட்டு அடுத்த தெய்வங்கள வணங்கணும் அப்படின்றத அறிவுறுத்துறதுக்காகவும் இருக்கின்றது. சரி, இந்த மூலாதாரம் அது நம்மளுடைய உடல் அமைப்புல பார்த்தோம்னா, அது எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, வட்டம் போட்டிருக்கேன் இல்லையா? சிவப்பு வர்ணத்துல அங்க இருக்கு. இப்ப அந்த பகுதிய மட்டும் நம்ம கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சோம் அப்படின்னு சொன்னாக்கா, அது ஏறக்குறைய ஒரு யானை முகத்துடைய உருவத்த நமக்கு காண்பிக்குது. ஆக ஆலயத்திலயும் சரி, நம்மளுடைய உடல் அமைப்பிலயும் சரி, இந்த யானை முகமாக இருக்கக்கூடிய அந்த வடிவமானது விநாயகரை பிரதிபலிக்கின்றது. விநாயகருக்கு யானை முகம் இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணமாகவும் நாம எடுத்துக்கொள்ளலாம். இதுதான் உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம் அப்படின்றதையும் நம்ம சொல்றோம். இவையே தான் இந்த அண்டத்துல இருக்கிறது, இந்த பிண்டத்துல இருக்கு. இந்த பிண்டத்துல இருக்கிறது, இந்த அண்டத்துல இருக்கு அப்படின்றதையும் சொல்றோம். ஆக இப்படியாக ஆலயத்துல கொடிமரமானது மூலாதார சக்கரத்தை குறிக்கின்றது அப்படின்னு பார்த்துட்டோம். இந்த மூலாதார சக்கரம் அந்த வடிவமைப்பு ஏறக்குறைய ஒரு யானை முகம் போல இருக்கின்றது. ஆக அங்க விநாயகர் இருக்கின்றார் அப்படின்றத நமக்கு உணர்த்துகின்றது அப்படின்றத நம்ம விளங்கிக்கிட்டோம். அடுத்ததாக விநாயகரோட திருத்தலத்துக்கு போயிடலாம். இந்த திருத்தலங்கள் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, நம்ம சென்ற வாரம் இந்த சோமகாந்தனுடைய கதையை பார்த்திருந்தோம். இந்த கதையில சோமகாந்தனுக்கு விநாயகருடைய அருட்பார்வை கிடைச்சு, தரிசனம் கிடைத்து, விமானமானது வந்து அவருடைய மகன் இருக்கக்கூடிய அந்த நகரத்துக்கு போய், மகனோட மந்திரிகள், அந்த நாட்டு மக்கள் எல்லாமே வராங்க. அப்படி வருகின்ற பொழுது எல்லோருமே விநாயகருடைய லோகத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்கின்ற பொழுது, பூதகணங்கள் காசி கஷேத்திர இருக்கக்கூடிய 56 விநாயகருடைய பெயரை சொல்ல, அங்க கூடியிருந்த அனைவருக்குமே தெய்வ உடல் கிடைக்கின்றது. அதாவது அவங்களுடைய பாவங்கள் எல்லாமே மறைஞ்சிருது. அவங்களும் விநாயகர் லோகத்துக்கு போயிடுறாங்க. புராணத்தின்படி இந்த பெயரை கேட்டாலே நன்மையானது விளையும், பாவமானது போயிரும் அப்படின்னு இருக்கு. ஆக போன வாரம் சொன்னது போல நம்ம இன்றைக்கு காசி கணபதியிலிருந்தே தொடங்கலாம். இந்த காசி கணபதியில
7 வட்டங்கள் இருக்கு. 7 ஆவரணம் இருக்கு. சோ நம்ம அதுல இருந்தே பார்க்கலாம். இந்த முதல் ஆவரணம் இதுல அர்க்க விநாயகர், துர்க்க விநாயகர், பீமசண்ட விநாயகர், தேகாளி விநாயகர், உத்தண்ட விநாயகர், பாசபாணி விநாயகர், கர்வ விநாயகர், சித்தி விநாயகர் இப்படி 8 பேர் இருக்காங்க. 8 விநாயகர் இருக்காங்க. அடுத்ததாக 2வது ஆவரணத்துல லம்போதர விநாயகர், கூத்தந்த விநாயகர், சால கடகண்ட விநாயகர், குஷ்மாண்ட விநாயகர், முண்ட விநாயகர், விகத்வஜ விநாயகர், ராஜபுத்திர விநாயகர், பிரணவ விநாயகர் இப்படி அடுத்த 8 விநாயகர் வராங்க. 3வது ஆவரணத்துல வக்ரதுண்ட விநாயகர், ஏகதந்த விநாயகர், திரிமுக விநாயகர், பஞ்சாஸ்ய விநாயகர், ஹேரம்ப விநாயகர், விக்னராஜ விநாயகர், வரத விநாயகர், மோதக விநாயகர் இப்படி 8 விநாயகரும். தொடர்ந்து 4வது ஆவரணத்துல அபயத விநாயகர், சிம்ஹதுண்ட விநாயகர், குனிதாட்ச விநாயகர், க்ஷிப்ரப்பிரசாத விநாயகர், சிந்தாமணி விநாயகர், தந்தஹஸ்த விநாயகர், பிசிண்டில விநாயகர், உத்தண்ட முண்ட விநாயகர் இப்படி 8 விநாயகரும். அடுத்து 5வது ஆவரணத்துல ஸ்தூலதந்த விநாயகர், கலிப்பிரிய விநாயகர், சதுர்தந்த விநாயகர், த்விமுக விநாயகர், ஜேஷ்ட விநாயகர், கஜ விநாயகர், கால விநாயகர், நாகேஷ விநாயகர் இப்படி 8 விநாயகரும். அடுத்த ஆவரணத்துல மணிகர்ணிகா விநாயகர், ஆஷா விநாயகர், சிருஷ்டி விநாயகர், யக்ஷ விநாயகர், கஜகர்ண விநாயகர், சித்திரகண்டா விநாயகர், மங்கள விநாயகர், மித்ர விநாயகர் 8 விநாயகரும். இறுதி ஆவரணத்துல மோதா விநாயகர், பிரமோத விநாயகர், சுமுக விநாயகர், துர்முக விநாயகர், கணநாத விநாயகர், ஞான விநாயகர், துவார விநாயகர், அவிமுக்த விநாயகர் இப்படி 8 விநாயகரும். மொத்தமாக 56 விநாயகர், 56 கணபதி காசி கஷேத்திரத்துல இருக்காங்க. அந்த 56 பேர்களையும் நம்ம பார்த்திருக்கோம். விநாயகருடைய அருள் நம்ம தொடர்ந்து காத்து ரட்சிக்கட்டும். விநாயகா விக்னேஸ்வரா. அடுத்ததாக விநாயகருடைய திருத்தலங்கள் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது மயூரேசத்துல 56 கணபதிகள் இருக்கிறதாக புராணங்களும் சொல்லுகின்றது, தல வரலாறும் சொல்லுது. அந்த 56 என்னென்ன அப்படின்னு பார்த்திடலாம். முதல்ல காசில பார்க்கின்ற பொழுது 7 ஆவரணமாக இருந்தது. மயூரேசத்துல திசைகள் வாரியாக அதை பிரிச்சிருக்காங்க. கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடக்கு அப்படின்னு ஒவ்வொரு திசையிலும் 14 விநாயகர் இருக்கின்றதாக சொல்லப்படுகின்றது. அவங்க யாரு அப்படின்றத பார்த்திடலாம். கிழக்கு திக்குல வல்லால கணபதி, கபில கணபதி, டுண்டி கணபதி, வக்ரதுண்ட கணபதி, மகோதர கணபதி, ஹேரம்ப கணபதி, கணநாத கணபதி, விக்னேஷ கணபதி, விக்னஹராக கணபதி, பாலச்சந்திர கணபதி, சூர்பகர்ண கணபதி, ஜேஷ்டராஜ கணபதி, கஜானன கணபதி, மகோத்கட கணபதி 14 கணபதி. அடுத்த திக்குல திக்கு ஞானேச கணபதி, கர்மப கணபதி, யோகேச கணபதி, சித்தி விக்னப கணபதி, சிந்தாமணி கணபதி, புத்தீச கணபதி, மகா கணபதி, பூர்ணானந்த கணபதி, லக்ஷ்மீச கணபதி, சகஜேச கணபதி, ஏகதந்த கணபதி, லம்போதர கணபதி, தூம்ரவர்ண கணபதி, க்ஷிப்ர பிரசாதன கணபதி 14 கணபதி தெற்கு திசையில. அடுத்தது மேற்கு திக்குல விநாயக கணபதி, விகட கணபதி, ஆசா பூரக கணபதி, தூம்ரகேது கணபதி, பிரமோத கணபதி, மோத கணபதி, சுமுக கணபதி, துர்முக கணபதி, பாசபாணி கணபதி, பரேச கணபதி, லாபேச கணபதி, தரணீதர கணபதி, மங்களேச கணபதி, மூஷிகத்வஜ கணபதி. இறுதியாக வடக்கு திக்குல மயூரத்வஜ கணபதி, ராஜேஷ கணபதி, வித்ருமேச கணபதி, ஓங்காரேச கணபதி, குணேச கணபதி, வரத கணபதி, சித்தி புத்திவ கணபதி, கணேச கணபதி, சதுர்பாகு கணபதி, திரிநேத்திர கணபதி, கஜமஸ்தக கணபதி, நிதிவ கணபதி, கஜகர்ண கணபதி, சிந்தாமணி கணபதி இப்படியாக மொத்தமாக 56 கணபதிகள் மயூரேசத்துல இருக்கு. ஆக நமக்கு காசிக்கோ மயூரேசத்துக்கோ போகக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது அப்படின்னு சொன்னா இந்த விநாயகரையோ கணபதியோ நம்ம சென்று தரிசித்துட்டு வரலாம்.
தொடர்ந்து திருத்தலங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கின்ற பொழுது, மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய அஷ்ட விநாயகர் அப்படின்ற 8 விநாயகர் வராங்க. ஸ்ரீ மயூரேசர். ஸ்ரீ மயூரேசர் மோர்காம் அப்படின்ற இடத்துல இருக்காரு. மோர் அப்படின்னா வடக்கத்திய மொழியில மயில் அப்படின்னு பொருள்படுகின்றது. இங்க விநாயகருக்கு மயிலே வாகனமாக இருக்கின்றது. ஆக இங்க இவர ஸ்ரீ மயூரேசர் அப்படின்னே சொல்லி வழிபாடுகள் நடந்து வந்துட்டு இருக்கு. அடுத்ததாக ஸ்ரீ சிந்தாமணி விநாயகர். நம்ம சென்ற வாரங்கள்ல பார்த்த ஒரு புராண கதையில சிந்தாமணி விநாயகர் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது அபிஷித் மன்னனுடைய மகன் கணன் வனத்துல வேட்டையாடி முடிச்சுட்டு களைப்பாறதுக்காக ஒதுங்குகின்ற பொழுது அங்க கபிலருடைய ஆசிரமம் இருக்கின்றது. கபிலர் அவருக்கு சிந்தாமணியோடைய உதவி கொண்டே அவர்களுக்கு எல்லாமே விருந்து படைக்கிறாரு. அதை பார்த்து வியந்து கண்ணன் அந்த சிந்தாமணியை கவர்ந்துட்டு போயிடுறாரு அப்படின்றத நம்ம பார்த்திருந்தோம். அதுக்கப்புறமா கபிலருடைய தவத்தினால விநாயகர் அருள் பாலித்து கண்ணனை துவம்சம் செய்கின்றார், வதம் செய்கின்றார். அப்புறம் அபிஷித் அந்த சிந்தாமணியை திரும்ப விநாயகர் கிட்ட வந்து தர, விநாயகர் அந்த சிந்தாமணியை கபிலர் கிட்ட தர, கபிலர் திரும்பவும் அந்த விநாயகர் கிட்டயே தந்துடுறாரு. அதனால அவருக்கு சிந்தாமணி அப்படின்ற பெயர் வந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்படியே விநாயகர் தரிசனம் கொடுத்த இடத்துல கபிலர் ஒரு ஆலயம் அமைக்கின்றார். அது இந்த தலத்துல இருக்கிறதாக அந்த தலபுராணம் சொல்லுகின்றது. ஆக 2வதாக இருப்பது ஸ்ரீ சிந்தாமணி விநாயகர். 3வதாக ஸ்ரீ சித்தி விநாயகர். இந்த தலத்துல பிரம்மர் தவம் செய்து விநாயகருடைய அருள் பெற்றார் அப்படின்னு சொல்லப்படுது. 4வது ஸ்ரீ மகா கணபதி. திரிபுரனை வதம் செய்த கதையை நம்ம படிச்சிருந்தோம். அப்படி வதம் செய்யறதுக்கு சிவனுக்கு விநாயகர் அருள் பாலிக்கின்றார். சிவன் விநாயகரை நோக்கி தவம் செய்கின்ற பொழுது சிவனுடைய முகத்திலிருந்து 5 முகங்களோடு விநாயகர் தோன்றியிருந்தாரு அப்படின்னு நம்ம பார்த்திருந்தோம். அப்படி விநாயகர் தோன்றி அருள் பாலித்த இடத்துல அவருக்கு ஒரு ஆலயம் நிறுவப்படுகின்றது. அந்த தலம் இதுவாக இருக்கின்றது அப்படின்னு அந்த தலபுராணம் சொல்லுகின்றது. தொடர்ந்து 5வது ஸ்ரீ கிரிஜாத்மஜ விநாயகர். இங்க கிரிஜா ஆத்மஜ அப்படின்னு அந்த திருநாமத்தை நம்ம பிரிக்கலாம். அப்படி பிரிக்கின்ற பொழுது கிரிஜா அப்படின்றது பார்வதியுடைய இன்னொரு பெயராக பார்க்கலாம். ஆத்மஜ அப்படின்னா புதல்வன். ஆக பார்வதியினுடைய புதல்வன் இருக்கின்ற இடம் அப்படின்னு பொருள்படுகின்றது. இது பார்வதி விநாயகரை நோக்கி தவம் செய்தாங்க. அவங்க தவம் செய்த பிறகு விநாயகர் அவர்களுக்கு மகனாக அவதரிக்கிறாங்க அப்படின்னு நம்ம புராணத்துல பார்த்திருந்தோம். அப்படி விநாயகர் அவதரிச்ச பொழுது அவருக்கு கணேசர் அப்படின்னு பெயர் வைக்கிறாங்க. அந்த தல புராணத்துல இத குணேஷ் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அந்த கணேசராகப்பட்ட அந்த குணேஷ் பல லீலைகள் புரிந்த இடம் இந்த கிரிஜாத்மஜ விநாயகர் தலம் கொண்டிருக்கின்ற இடம் அப்படின்னு அந்த தல புராணம் சொல்லுகின்றது. அடுத்ததாக 6வது ஸ்ரீ விக்னேஸ்வரர். அபிநந்தன் அப்படின்ற ஒரு மன்னன் இருந்தாரு. அவரு பல யாகங்கள் செய்துட்டு வந்துட்டு இருந்தாரு. இன்னுமே தொடர்ந்து யாகங்கள் செய்தாரு அப்படின்னா இந்திரனுடைய பதவிக்கு ஆபத்து வந்துரும் அப்படின்றதுனால இந்திரன் காலனை ஏவி விடுகின்றார். காலனாகப்பட்டவன் நிறைய இடையூறுகளையும் விக்னங்களையும் அபிநந்தனுக்கும் அங்க இருக்கிற மற்ற முனிவர்களுக்கும் செய்து வரவே அவருடைய இடையூறும் விக்னங்களும் அதிகரிக்க அவனை விக்னாசுரன் அப்படின்னு சொல்லியே எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. விநாயகரை தவம் செய்யறாங்க. விநாயகர் அப்பொழுது பரசிவ முனிவருக்கு புத்திரனாக அவதரித்திருந்தார். இதையும் நம்ம முன்னாடி பார்த்திருந்தோம். அப்படி அவரு பரசிவ முனிவருக்கு புத்திரனாக அவதரித்து இந்த விக்னாசுரனை வதம் செய்த பிறகு அவருக்கு விக்னேஸ்வரர் அப்படின்ற பெயர் கிடைக்கிறதையும் பார்த்திருந்தோம். அப்படி வதம் செய்த பிறகு தேவர்கள் விநாயகருக்கு ஆலயம் எழுப்பினார்கள் அப்படின்னு வருகின்ற அந்த கதையில வரக்கூடிய ஆலயமானது இந்த இடம் அப்படின்னு இந்த இடத்துல இருக்கக்கூடிய தலபுராணம் சொல்லுகின்றது. அடுத்ததாக 7வது இது ஸ்ரீ பல்லாவேஸ்வர விநாயகர். நம்ம சென்ற வாரம் வல்லாளன் அவனுடைய கதையை பார்த்திருந்தோம். விளையாட்டாக
கல்லை பூஜை செய்து பக்தி அதிகரிக்க, அத ஊர் மக்கள் எல்லாமே வந்து அப்பா கிட்ட புகார் செய்ய, அப்பா கோவத்தோட அடிச்சிடுறாரு. மரத்துல கட்டி போட்டுடுறாரு. ரொம்ப கவலையோட வல்லாளன் வந்து விநாயகர வேண்ட, விநாயகர் வந்து அவருக்கு ஏற்பட்ட காயங்களையும், அந்த கட்டையும் அவிழ்த்து விட்டு, "உன்னுடைய பெயரை எனக்கு முன்பாக வைத்து, இங்கேயே திருத்தலம் அமைக்கிறேன்" அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுல வல்லாளன் அப்படின்னு நம்ம புராணத்துல பார்த்திருந்தோம். இந்த தல புராணத்துல அதே கதை தான் வருது. ஆனா அதுல அந்த சிறுவனுக்கு பெயர் பல்லால். ஆக ஸ்ரீ பல்லாவேஸ்வரர் விநாயகர் அப்படின்னு இந்த விநாயகருக்கு பெயர் குடுத்திருக்காங்க. இவர் சுயம்புவாக தோன்ற மூர்த்தம். இறுதியாக அஷ்ட விநாயகர் பட்டியல்ல ஸ்ரீ வரத விநாயகர். நம்ம புராண கதைய பார்க்கும்போது ருக்குமாங்கதனுடைய கதைய பார்த்திருந்தோம். இந்த ருக்குமாங்கதனுக்கு அவரு களைப்பாறதுக்காக ஒரு முனிவருடைய ஆசிரமத்த அணுகின்ற பொழுது, முனிவர் அங்க இல்ல. முகுந்தை, அந்த முனிவருடைய பத்தினி இருக்காங்க. அவங்க ருக்குமாங்கதன் கிட்ட தவறாக நடந்துக்கிறாங்க. ருக்குமாங்கதன் அங்கிருந்து விலகி போயிர்றாரு. அப்படி விலகுன கோபத்துல முகுந்தை சாபம் குடுக்குறாங்க. "எனக்கு பயன்படாத அழகு யாருக்கும் பயன்படாது. உனக்கு குட்ட நோய் வரும்" அப்படின்னு சொல்லி. அந்த சாபத்த நீக்கணும் அப்படின்ட்டு ருக்குமாங்கதன் தவம் செய்ய போயிர்றாரு. இதுவரைக்கும் நம்ம பார்த்திருந்தோம். இந்த விஷயம் அந்த புராணத்துல தொடர்கின்ற பொழுது எப்படி அந்த கதை தொடருது அப்படின்னா, இது இந்திரனுக்கு தெரிய வரவே, இந்திரன் வந்து ருக்குமாங்கதனுடைய வேடம் போட்டு அந்த முனிபத்தினிய அணுகின்றார். அப்புறமா கிரிதச் சமதர் அப்படின்ற ஒரு புத்திரன் அவங்களுக்கு பிறக்குறாங்க. ரொம்ப அறிவாளியாக அவர் இருக்கிறாரு. ஒரு ரிஷிகள் இருக்கக்கூடிய கூட்டத்துல இவருமே போறாரு. அங்க அவர் ரிஷி புதல்வன் இல்ல அப்படின்ற ஒரு தகவல் அவருக்கு கிடைக்குது. ரொம்ப அவமானப்பட்டு அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்ல, அம்மா ஒப்புக்கொள்றாங்க. அதற்கு பிறகு தன்னுடைய தாய சாபம் குடுத்துடுறாரு தாய்க்கு. "முள் மரமாக ஆகிடுவ" அப்படின்ட்டு. உடனே தாயார் மறுசாபம் குடுத்துடுறாங்க. "உன்னுடைய குழந்தை அசுர குழந்தையாக தான் இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு. ஆக இப்படியெல்லாம் நடந்த பிறகு இந்த கிரிச்சமதர் என்ன பண்றாரு அப்படின்னா, விநாயகர சரணடைஞ்சு, "என்ன நீ தான் காப்பாத்தணும்" அப்படின்னு போயிர்றாரு. அப்படி அவர் தவம் செய்து அவருக்கு விநாயகருடைய அருள் கிடைக்கின்ற இடம், அந்த இடத்துல அவர் ஒரு ஆலயம் நிறுவுகின்றார். அங்க ஆலயம் அமைச்சு தான் அவர் தவம் செய்றாரு. அப்படி அமைக்கப்பட்ட ஆலயம் ஸ்ரீ வரத விநாயகர் அப்படின்னு சொல்லக்கூடிய அஷ்ட விநாயகர் பட்டியல்ல இருக்கிற 8வது விநாயகர். சரியா? இன்னும் நம்ம திருத்தலங்கள்ல தொடர்ந்து பார்க்கலாம். அந்த வகையில இந்த விநாயகர யாரும் பார்த்திருக்கீங்களா? இந்தியால தான். யாரும் பார்த்திருக்கீங்க அப்படின்னு சொன்னாக்கா, யாரு அப்படின்னு ஞாபகம் இருந்ததுன்னா, டெக்ஸ்ட்ல போடலாம். அப்படி இல்லன்னா, அன்மியூட் பண்ணி சொல்லலாம். யாரும் கெஸ் பண்ண போறீங்களா? பிள்ளையார்பட்டி. இல்ல. சரி நானே சொல்லிர்றேன். திருவண்ணாமலையில அள்ளல் போக்கும் விநாயகர் அப்படின்ற பெயர் கொண்டு வருகின்ற பக்தர்களுக்கு அருள் பாலிக்கின்றவர். இவர்தான் ஔவையார் "அள்ளல் போம் வல்வினை போம்" அப்படின்னு சொல்லி பாடுறாங்க. திருவண்ணாமலையில இருக்கிற அள்ளல் போக்கும் விநாயகர். அடுத்ததாக, அப்படி நான் காண்பிக்கக்கூடிய இந்த விநாயகருடைய திருவுருவத்த பார்த்த உடனே யாராவதுக்கு எந்த விநாயகர் அப்படின்னு தோணுச்சுன்னா, கைகள உயர்த்திடுங்க. நீங்க கெஸ் பண்ணலாம். ஆக இந்த விநாயகர் திருமுதுகுன்றம் அப்படின்ற இடத்துல ஆழத்து விநாயகர் அப்படின்ற பெயர்ல அருள் பாலித்து வராரு. 18 அடி ஆழத்துல கிழக்கு முகமாக வீற்றிருக்கிறாரு. ஆழ் அகத்து அப்படின்ற பெயர் திரிஞ்சு ஆழத்து விநாயகர் அப்படின்னு வந்துருச்சு. இவரை வழிபடணும் அப்படின்னா, ஒரு 18 படிய தாண்டி கீழ போய் தான் வழிபட்டுட்டு வரணும். அடுத்ததாக திருக்கடவூர் கள்ளவாரண பிள்ளையார். பிள்ளையாருக்கு கள்ளவாரண அப்படின்ற பெயர். ஏன் அப்படின்னா, தேவர்கள் எல்லாமே அமுதம் வேண்டி பார்க்கடலை கடைகின்ற பொழுது விநாயகரை வேண்டல. அப்படி வேண்டாததால விநாயகர்
அந்த அமிர்த கலசத்தை எடுத்து மறைத்து வைத்துட்டாரு. அப்படின்றதால கள்ளவாரண பிள்ளையார் அப்படின்னு இவருக்கு பெயர். தொடர்ந்து பார்க்கலாம். மதுரை காரிய சித்தி விநாயகர். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல அம்மன் சன்னதிக்கு செல்ற வழியிலேயே இவர் இருக்காரு. ஊஞ்சல் மண்டபத்துக்கு அருகையில. சிவனுடைய புராணம் திருவிளையாடல் புராணத்துல மாணிக்க வாசகர் இவர பாடியதாக சொல்லப்படுகின்றது. அடுத்த விநாயகரை நிச்சயமா நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர். இவருக்கு 2 கரங்கள் தான் இருக்கும். சிவலிங்கத்த தன்னுடைய வலது கையில தாங்கியிருப்பாரு. இவரு திருநாரையூர் பொல்லா பிள்ளையார். பொல்லா பிள்ளையார் அப்படின்னா, செதுக்கப்படாம சுயம்புவாக தோன்றியவர் அப்படின்னு பொருள். இவர்தான் நம்பியாண்டார் நம்பிக்கு அருள் பாலிக்கின்றார். சரி, ஏன் குறிப்பாக இந்த 6 விநாயகர மட்டும் நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, இந்த 6 திருத்தலங்கள் விநாயகருடைய 6 படை வீடாக பார்க்கப்படுகின்றது. திருவண்ணாமலை அல்லல் போக்கும் பிள்ளையார், திருமுதுகுன்றம் ஆழத்து பிள்ளையார், திருக்கடையூர் கள்ளவாரண பிள்ளையார், மதுரை காரிய சித்தி விநாயகர், பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர், திருநாரையூர் பொல்லா பிள்ளையார். இதை தாண்டி இந்தியாவுல இன்னும் நிறைய திருத்தலங்கள் இருக்கின்றது. விநாயகருடைய கோயிலாகவும் இருக்கின்றது. விநாயகர் அதுல ஒரு சன்னிதானத்துல இருக்கக்கூடிய திருத்தலமாகவும் இருக்கின்றது. பிள்ளையார்பட்டி, உச்சிப் பிள்ளையார், மணக்குல விநாயகர், முதல்ல பார்த்த பொல்லா பிள்ளையார், திருவலஞ்சுழி வெள்ளை பிள்ளையார். இந்த திருவலஞ்சுழி வெள்ளை பிள்ளையார் இருக்காங்க இல்லையா? இந்த பாற்கடல் கடைகின்ற பொழுது விநாயகரை வணங்கல அப்படின்றதுனால இந்த அமுதத்தை அவர் எடுத்துட்டாரு இல்லையா? சோ அப்ப விநாயகரை வணங்கணும் அப்படின்ற பொழுது எங்க போய் எப்படி விநாயகரை செய்றது? அந்த கடல்ல இருக்கிற அந்த நுரையாலேயே அந்த விநாயகரை செய்கின்றாங்க. இந்திரன் செய்றாரு. அவர்தான் இந்த திருவலஞ்சுழி வெள்ளை பிள்ளையார் விநாயகர். இவருக்கு ஸ்வேத விநாயகர், ஸ்வேத கணபதி அப்படின்ற பெயருமே இருக்கின்றது. அப்புறம் ரொம்பவே அற்புதமாக கணபதி அக்ரஹாரம் அப்படின்ற ஒரு இடமும் இருக்கு இங்க. அந்த இடத்துல எல்லோருமே விநாயகரை ரொம்ப சிறப்பாக வழிபாடு செய்வாங்க. விநாயகர் சதுர்த்தி வருகின்ற பொழுது, அதாவது விநாயகருடைய பிறந்த நாள் அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம் இல்லையா? ஆவணி மாசத்துல. அப்போ எல்லோருமே ஆலயத்துல அந்த அக்ரஹாரத்துக்கு வந்துதான் அந்த சதுர்த்திய கொண்டாடுவாங்க. எல்லோருமே பிரசாதங்க அங்கே எடுத்து வந்து அங்க விநாயகருக்கு படைச்சுட்டு தான் சதுர்த்திய ரொம்ப விமரிசையா கொண்டாடுவாங்க. இறுதியாக விநாயகர் கணேசினியாக அருள் பாலிக்கின்றார். இது எங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தானுமலையான் கோவில்ல இப்படி கணேசனியாக அருள் பாலிக்கின்றார். இந்த பட்டியலானது இன்னும் தொடரும். நிறைய திருத்தலங்கள் விநாயகருடைய இந்தியால இருக்கு. இன்னும் மற்ற மற்ற நாடுகள்லயுமே இருக்கு. அந்த வகையில மலேசியா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இருக்கு, நெறைய இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். ஒரு 4 விநாயகர், 4 திருத்தலத்த சொல்றேன். கோட்டுமலை பிள்ளையார் முதல்ல இருக்கிறது. இது ரொம்ப ஃபேமஸான விநாயகர். அடுத்ததாக 2வது பொய்யாத பிள்ளையார் மலாக்கால இருக்காரு. இவரு மலேசியாவிலே நிறுவப்பெற்ற முதல் கோயில் இவருடைய கோயிலாக தான் இருக்கு. 3வதாக இருப்பது ஸ்ரீ சக்தி கற்பக விநாயகர். பிரிக்ஃபீல்ட்ஸ்ல இருக்காரு. அடுத்ததாக ஸ்ரீ வீரகதி விநாயகர் ரவாங்ல இருக்கிறாரு. இந்த விநாயகர் அப்படின்னு நம்ம பார்க்கின்ற பொழுது, இப்ப நம்ம பார்த்தது திருத்தலங்கள். ஆனா இதையும் தாண்டி தெருவுக்கு தெரு விநாயகர் இருக்கின்றார். கரைக்கு கரைய விநாயகர் இருக்கின்றார். அதாவது இவருக்கு கோயில் அமைத்து தான் வழிபடணும் அப்படின்ற அவசியம் இல்லாம, எங்க இருந்தாலும் இருப்பாரு.
நம்மளே ஒரு மஞ்சள் எடுத்து பிடிச்சு வச்சாலும் வந்துருவாரு. பிடிச்சு வச்சா பிள்ளையார் அப்படின்ற மாதிரி. இது நமக்கு பிள்ளையாருடைய வழிபாடானது ரொம்ப ரொம்ப எளிமை. வழிபடுறதுக்கு உனக்கு தூய மனம் இருந்தால் போதும், நான் வந்துருவேன். அவ்வளவு எளிமை அப்படின்றத நமக்கு சொல்றாரு. இவர நம்ம முதல்லயே பார்த்திருந்தோம். மூலவர், முதல்வர். எது செய்றதாக இருந்தாலும், நம்ம இவர தான் முதல்ல வழிபட்டுட்டு, அடுத்த காரியங்கள செய்றோம். இதே எழுத்து வடிவமாக வருகின்ற பொழுது, பிள்ளையார் சுழி அப்படின்றத நம்ம போடுறோம் அப்படின்றத பார்த்திருந்தோம். நான் முதல் வகுப்பிலேயே சொல்லியிருந்தேன். இந்த பிள்ளையார் சுழிய பத்தி பார்க்கலாம் அப்படின்னு. அதை இன்றைக்கு நம்ம பார்த்துடலாம். பிள்ளையார் சுழி அப்படின்னா என்ன? அப்பல்லாம் இந்த மளிகை ஜாமான்லாம் வாங்கணும், அதுக்கு பட்டியல் போடணும் அப்படின்னாலும், ஒரு பிள்ளையார் சுழிய போட்டுருவாங்க. ஓம் அப்படின்றதுடைய தத்துவத்த அந்த பிள்ளையார் சுழி காண்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அத போட்டுருவாங்க. இந்த பிள்ளையார் சுழி அது எப்படி இருக்கும்? அது எப்படி உருவாகுது அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, இந்த முதல் எழுத்து இருக்கு இல்லையா? அப்படியும் போடலாம். அடுத்ததாக இருக்கின்ற இதுவாகவும் போடலாம். அது எப்படி அதனுடைய உருவாக்கம் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு வட்டம், ஒரு வக்ரமாக இருக்கிற அந்த வளைந்தது, அடுத்தது ஒரு கோடு. இந்த வட்டம் இருக்குது இல்லையா? இந்த வட்டம் வந்து பிரம்மத்த குறிக்குது. அந்த கோடு இந்த பிரபஞ்சம் பிரம்மத்திலிருந்து தான் உருவானது அப்படின்றத தத்துவமாக சொல்லுகின்றது. இன்னும் ஆழமாக பார்த்தா, அந்த கோடு அப்படின்றது நேர்மைய குறிக்கின்றது. நேர்மையோட இருக்கின்ற பொழுது, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பரம்பொருளை எளிதாக அடைந்திடலாம். இந்த பிரம்மத்தை அடையறதுக்கு நேர்மையான வழியில செல்லணும் அப்படின்றதையும் நமக்கு ஞாபகப்படுத்துது. இந்த நேர்மை அப்படின்றது எண்ணம், சொல், வாக்கு, செயல் இது எல்லாத்துலயுமே இருக்கணும். இன்னும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, அந்த கீழ நம்ம போடுறோம் இல்லையா? அந்த சுழிக்கு அடுத்ததாக நம்ம போடுறோம்ல அந்த கோடு, அந்த கோடு இந்த அளவுல தான் இருக்கணும் அப்படின்னு எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. இந்த கோடுக்கு அளவு இல்ல அப்படின்னா, இந்த பிள்ளையார் சொல்லி போட்டு தொடங்குகின்ற ஒரு விஷயமானது தொடர்ந்த பிறகு தொடர்ந்துட்டே போகும். வெற்றியோடு நிறைவேறும் அப்படின்றத நமக்கு எடுத்து சொல்லுது. இந்த பிள்ளையார் சுழி பிரணவ சுருக்கம் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த ஓம் அப்படின்றது பிரணவம் அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். இந்த ஓம், ஆ, உ, இம். அகாரம், உகாரம், மகாரம் அப்படின்ற 3 விஷயங்களால வருகின்றது. தொடர்ந்து நாதம், பிந்து அப்படின்றத பார்த்துட்டோம். இப்ப நம்ம அதுல இருக்கிற முதல் 3 விஷயங்கள பார்ப்போம். அகாரம், உகாரம், மகாரம் அப்படின்றது பிரணவ சுருக்கம். பிரணவ சுருக்கம் அப்படின்ற பொழுது, அகாரமானது சிவனை குறிக்கின்றது. உகாரமானது சக்தியை குறிக்கின்றது. ஆக சிவசக்தி ஐக்கியத்த தான் இந்த பிரணவ சுருக்கம் குறிக்கின்றது. இந்த சிவசக்தியுடைய இயக்கத்தினால தான் இந்த உலகமே இயங்குகின்றது. அதனால தான் பிரணவமானது மூலமாக இருக்கின்றது அப்படின்றதையும் பொருள்படுகின்றது. இந்த சிவசக்தி ஐக்கியம் அப்படின்றது நம்ம எல்லா விஷயங்களையுமே பார்க்கலாம். எது எல்லாமே இரண்டாக இருக்கின்றதோ, இந்த உலகத்துல இருக்கிற அனைத்துமே இரண்டாக இருக்கும். இந்த சிவசக்தி தத்துவத்தை குறிக்கின்றதற்காக. உதாரணமாக மலரை எடுத்துக்குவோம். இறைவனுக்கு நம்ம பூஜைக்கு பயன்படுத்துகின்ற இந்த மலர். இதிலேயே தான் மகரந்தமும் இருக்கு, சூலகமும் இருக்கு. நம்மளுடைய உடல் உறுப்ப நம்ம எடுத்துக்கிட்டாலும், பெருமூளை, சிறுமூளை அப்படின்னு இருக்கு. கண் எடுத்துக்கிட்டாலும் இடது, வலது அப்படின்னு இருக்கு. நம்மளுடைய அங்கங்களுமே சிவசக்தி ஐக்கியத்த நமக்கு ஒவ்வொரு நாளும் விளக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து பார்க்கின்ற பொழுது, இந்த அகாரமானது படைத்தல் தொழிலை காண்பிக்கின்றது. உகாரம் காத்தல் தொழிலை காண்பிக்கின்றது. மகாரமானது அழித்தல் தொழிலை காண்பிக்கின்றது. நம்ம போடுற பிள்ளையார் சொல்லி ஏறக்குறைய அந்த அப்படின்ற எழுத்துல இருக்கு. ஆக இறைவன் நம்மை எப்பொழுதும் காத்து ரட்சிப்பார் அப்படின்றத நமக்கு பொருள்படுத்துகின்றது.
தொடர்ந்து பார்க்கிறப்போ, உயிர் எழுத்து பட்டியல்ல பார்த்தோம்னா, அப்படின்ற எழுத்து 5வது எழுத்தாக வருகின்றது. 5க்கு இத நம்ம எப்படி சம்மந்தப்படுத்தலாம் அப்படின்னா, நம்மளுடைய ஐம்புலன்களை எடுத்துக்கொள்ளலாம். அதாவது மெய், வாய், கண், செவி, மூக்கு இவைகளை எல்லாம் அடக்கினால் இறைவனை நாம உணர்ந்திடலாம். அப்படி உணருகின்ற பொழுது, இறைவனாகப்பட்டவர் நமக்கு அருள் பாலிப்பார், நம்மை காத்து ரட்சிப்பார். நம்ம செய்யக்கூடிய விஷயங்களில் வெற்றியை தந்திடுவார். அப்படின்னும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். சரி, அறிவியல் பூர்வமாக நம்ம இத பார்க்கணும் அப்படின்னா, ஒரு பொருள் இயங்கணும் அப்படின்னா, அதுக்கு சக்தி இருக்கணும். பொதுவாக அந்த சக்தி வந்து ஒரு செக்யூலர் மோஷன்ல தான் இருக்கும். அப்படி அது அந்த செக்யூலர் மோஷன்ல போகணும் அப்படின்னா, அதற்கு ஒரு பேஸ் இருக்கணும். ஒரு எக்ஸிஸ் இருக்கணும். அப்பதான் அது தொடர்ந்து போக முடியும். ஆக இது படைப்பையும், அது தொடர்றதையும் நமக்கு காண்பிக்கின்றது. அதாவது ஒரு விஷயம் செய்கின்ற பொழுது, அது சுமூகமாக தொடர்ந்து, நன்றாக தொடர்ந்து செல்லும். அப்படின்றதுக்காக நம்ப இந்த பிள்ளையார் சுழிய போடுறோம். இத ஆரம்ப காலகட்டத்துல ஓலை சுவடிகள்ல பார்த்திருந்திருக்காங்க. ஏன் அப்படின்னா, முதல்ல பார்த்திருந்த மாரி, இந்த பிள்ளையார் சுழியில வட்டம் இருக்கு, வளைவு இருக்கு, கோடு இருக்கு. எல்லா எழுத்துக்களுமே இந்த 3 விஷயங்கள தாங்கியே இருக்கும். வட்டம், வளைவு, கோடு. ஆக இந்த பிள்ளையார் சுழி போடுகின்ற பொழுது, இந்த இந்த விஷயங்கள எழுதணும் அப்படின்னா, அந்த ஓலையில எழுதணும்னா, ஒரு சில பததிகள், ஒரு சில ப்ராசஸ தாண்டி தான் அந்த சுவடில நம்ம எழுத முடியும். அப்படி எழுதுகின்ற பொழுது, இந்த 3 விஷயங்கள் இந்த பிள்ளையார் சுழியில இருக்கின்ற பொழுது, அந்த முதல் அக்ஷரத்த அவங்க எழுதுற பொழுதே, அந்த ஓலைய பதம் பார்த்திடலாம். அதாவது அந்த ஓலை வந்து சரியா இருக்கா? எழுதுனாக்கா அந்த ஓலைக்கு ஏதாவது சேதாரம் ஆகிடுமா? எழுதுகின்ற அந்த எழுதுகோல் சரியாக இருக்கின்றதா? அப்படின்ற விஷயங்கள சரிபார்க்க உதவுகின்றது. ஆக வழிபாடுலயும் நம்ப பிரணவத்த சொல்லி விநாயகர் வழிபாட்டிலே ஆரம்பிக்கின்றோம். எழுத்துலயுமே நம்ம பிள்ளையார சொல்லி, பிள்ளையார் சொல்லி போட்டே ஆரம்பிக்கின்றோம். இந்த தகவலோட இன்றைய சிந்தனை, இன்றைய விநாயகர் சார்ந்த விஷயங்கள நம்ம நிறைவு செய்யலாம். ஏதேனும் கேள்விகள் இருக்கா? ஸ்ரீமாத்ரே நமஹ! ஸ்ரீ ஓம் கம் கணபதியே நமஹ! ஜி, ஜி கேக்குதா? சொல்லுங்க ஜி. ஓகே. அருமையா சொல்லியிருந்தீங்க. அந்த அகார, உகார, மகாரம், பிள்ளையார் சுழிய பத்தி. நீங்க ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க. அதை மறுபடியும் நீங்க ரிப்பீட் பண்ணா சிறப்பா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஒரு வட்டம், ஒரு கர்வ், ஒரு கோடு. அது நம்ம ஓலைச்சுவடில எழுதுறதுக்கான காரணம் கொஞ்சம் விளக்கிருங்க ஜி. சரி. இந்த ஓலை சுவடி இத எழுதி வைக்கிறதுக்கு வர்றதுக்கு முன்னுக்கு அது சில ப்ரோசஸ் எல்லாம் தாண்டி வரும். அது சில விஷயங்கள் செய்து அத காய வச்சுட்டு அப்புறம் தான் அதுல எழுத முடியும். அப்ப சில சமயங்கள்ல அந்த ப்ரோசஸ் தவறாகி இருந்தாலோ, அல்லது அந்த ஓலைக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த இலையானது சரியான தரத்துல இல்லனாலோ, அது வந்து பழுதாகி இருந்தாலோ, அந்த ப்ரோசஸ்ல அது வீணாகிரும். அப்படி அது சரியா இருக்கா? வீணா போயிருச்சா? அப்படின்ற விஷயம் தெரியாம நம்ம எழுதிட்டு போன பிறகு எதுவும் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னா, திரும்ப அத எழுதணும் அப்படின்றதுனால, இந்த வட்டம், வளைவு, கோடு இது 3மே இருக்கக்கூடிய இந்த பிள்ளையார் சுழிய முதல்லயே எழுதுறப்போ, நமக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிரும். அதாவது எழுதுறவங்களுக்கு அது சரியா இருக்கா? அது சரியான பதத்துல இருக்கா? இதுல தொடர்ந்து எழுதலாமா? அப்படின்ற அளவுக்கு அது ஒரு சின்ன ஸ்கிரீனிங் ப்ரோசஸ் அப்படியே அமையுது. ஏன்னா நம்ம பார்க்கக்கூடிய எல்லா எழுத்துமே இந்த 3 விஷயங்கள
சேர்த்து தான் வருது. ஸோ அதுல வட்டம் போடுறோம். அந்த வளைவும் வருது. அந்த கோடும் வருது. ஸோ ஏதாவது ஒரு விஷயத்துல அது சரி வரல அப்டின்னா, அந்த எழுதுகோலோ அல்லது அந்த ஓலையோ சரியா இருக்கா? இல்லையா? அப்படின்னு அவங்க பார்த்து முடிவு செய்துப்பாங்க. இது இந்த ஓலை பாய்க்கின்ற காலத்துல இதற்காக பாய்ச்சிட்டு இருந்தாங்க. அருமை, அருமை. அந்த விஷயத்த இங்க கொண்டு வரணும்னு தான் ஆ ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். அருமையா விளக்கியிருந்தீங்க. ரொம்ப நன்றி ஜி. ஸ்ரீமாத்திரம். சரி வேற வேறு ஏதும் யாராவது இருந்தா இல்லை அப்படின்னா, திருநுறைவு செய்திடலாமா ஜி? பண்ணிடலாம், பண்ணிடலாம். ம்ஹ்ம். ஸ்லைட் இருக்கா ஜி? சுதாக்கா வணக்கம். சொல்லுங்கய்யா. அக்கா இன்னைக்கு நடந்த நிகழ்வுல நான் கொஞ்சம் தாமதமா ஜாயின் பண்ண காரணத்தினால என்னால சரியா கவனிக்க முடியல. இன்னைக்கு நடந்த வகுப்பு வந்து வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்க்கா. நான் அதுல இருந்து தெரிஞ்சுப்பேன் எனக்கு என்ன கிளாஸ் டாபிக் படிச்சீங்கங்கிறது. சரி ஐயா. நிச்சயமா நம்ம அதுல பகிர்ந்து கொள்ளலாம். இன்றைக்கு நாம வந்து விநாயகருடைய திருத்தலங்கள் அப்படின்ற விஷயத்துல காசியில இருக்கக்கூடிய 56 விநாயகர்கள பார்த்திருந்தோம். தொடர்ந்து மயூரேஷத்துல இருக்கக்கூடிய 56 கணபதிகள பார்த்திருந்தோம். அடுத்ததாக அஷ்ட விநாயகர பார்த்திருந்தோம். ஆறுபடை வீடு விநாயகர பார்த்திருந்தோம். அப்புறம் தொடர்ந்து விநாயகர் நிறைய இருக்காரு இல்லையா? அதுல ஒரு சில விநாயகர்கள பார்த்திருந்தோம். இப்ப இத நம்ம பகிர்ந்து கொள்வோம். அப்புறமா அருமைக்கா, WhatsApp அருமை. குரூப்ல பகிர்வோம் ஐயா. நன்றிக்கா, நன்றிக்கா, நன்றி. சரி. ஒவ்வொரு திருத்தலத்துடைய தல வரலாறு, தல புராணம், இன்னும் அந்தந்த கோயிலுடைய சிறப்பு அம்சங்கள் இது எல்லாமே வந்து நமக்கு நிறைய YouTubeல கிடைக்குது. அந்தந்த ஆலயத்துல செல்லுகின்ற பொழுது, அங்கேயுமே சித்திரமாக வரைந்து வைத்திருக்காங்க. அப்படின்ற அடிப்படையில நம்ம ஒவ்வொரு ஆலயமா ரொம்ப ஆழமாக நம்ம பார்க்கல. முக்கியமான இந்த பட்டியலிப்படி இந்த விநாயகர்கள்லாம் இருக்காங்க அப்படின்ற விஷயத்த நம்ம பார்த்திருந்தோம். நன்றி ஜி. ஓகே. இன்னைக்கு நம்ம பகிர்ந்துகிட்ட விஷயம் சுதாமணி ஆண்டி அவர்கள் பகிர்ந்துகிட்டாங்க. கணபதியுடைய கோவில்களுடைய பட்டியல் லிஸ்ட். ஸோ யார் யாருக்கெல்லாம் வந்து அந்த கோயிலுடைய வரலாறு, இல்ல ஸ்தல புராணம், இப்ப சொன்னபடி யூடியூப் சேனலோடைய விஷயங்கள், லிங்க்கு, இந்த கணபதி கோயிலோட பத்தின விஷயங்கள், நீங்க பகிர்ந்துக்கிறதா இருந்தா தாராளமாக பகிர்ந்துக்கலாம். எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாட்ஸ்அப் குரூப்ல நம்ம ஷேர் பண்ணிக்கிறது. ஸோ அந்த லிங்க்கு, அந்த கதை, அந்த ஸ்தல புராணம் இதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ண போறீங்க, பேச போறீங்க அப்படின்னாக்கா, அந்த நம்மளுடைய புலன குரூப்ல வந்து நீங்க பகிர்ந்துக்கலாம். ஸோ அது ஒரு இன்டராக்டிவான ஒரு பிளேஸா பாவிச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கு உங்களுடைய நேரம் ஒதுக்கி இந்த வகுப்புக்கான ஆ கமிட்டட் ஆகி இந்த வகுப்புக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ எல்லாம் வல்ல எம்பெருமான் கணேசமூர்த்திக்கு தான் நம்ம நன்றி சொல்லிக்கணும். இந்த நம்மளுக்கு இந்த ஒரு வாய்ப்பு குடுத்ததற்கு, நம்மளுக்கு ஐம்புலன்களையும் அடக்கி, நம்ம தெய்வ விஷயத்த வந்து கேட்கிறதும் வந்து, அதுவும் எம்பெருமானோட செயல் தான். ஸோ அந்த வகையில இன்னைக்கு நமக்கு எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு குடுத்திருக்காரு. அவருடைய அருமை பெருமைகள தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ எடுத்து தொகுத்து வழங்கிய நம்மளுடைய ஸ்பீக்கர் சுதாமணி அண்ணி அவர்களுக்கு தான் ரொம்ப நன்றி. மென்மேலும் உங்களுடைய தெய்வ திருப்பணி உயர, செழிக்க எம்பெருமான பிரார்த்தனை பண்ணி, இந்த வகுப்பை முடிவு செய்கிறேன். ஹரி ஓம். வணக்கம். ஸ்ரீமாத்ரே நமः. ஓம் கம் கணபதியே நமः. குற்றம் இருப்பேன். எங்களுடையது எல்லாம் வல்ல ஆ அவருக்கே, கணபதிக்கே போய் சேரட்டும். என்ன நல்லதோ எல்லாமே அவருடைய பெயராலே தான் நடக்குது. குற்றம் இருப்பின் எங்களுடைய தரப்புல இருந்து தான் இருக்குமே ஒழிய, தெய்வத்தோடைய பேரில் இல்ல. ஸோ தயவு செஞ்சு குற்றம் இருந்தா மன்னிச்சுக்கோங்க. நம்ப குரூப்ல சந்திப்போம். ஹரி ஓம்.
ஜி ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிருங்க.